கருமேகம் போல நீர் இல்லை அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவர் தான் வந்து ஹிட்லர். இவர் வந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளையுமே கதிகலங்க வைத்தவர். எப்படி 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 அத்தனை நாடுகளுமே பயப்படுவாங்க இவரை பார்த்தா. அந்த அளவுக்கு ஒரு 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 மிக வீரமான ஒரு மனுஷன். ஆனால் இவரே ஒரு போரில் போய் கலந்துக்கும் போது இவருடைய ஒரு சின்ன சண்டையில் இவருடைய 2 கொட்டையில் ஒரு கொட்டை அடியாயிருச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ உலகத்தையே பயமுறுத்திய ஹிட்லருக்கே ஒரு கொட்டை போயிடுச்சு. ஆனால் மனுஷனாக பிறந்தா எல்லாருக்குமே 2 கொட்டை இருக்கணும். உண்மை. ஆக ஒரு கொட்டை இல்லாத மனுஷனே இவ்வளவு சாதிக்கும் பொழுது 2 கொட்டை இருக்கிற ஏன் உங்களால் இதெல்லாம் சாதிக்க முடியல? அதை பற்றி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. அதனால் இருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால் 2 கொட்டை உள்ள எல்லாருமே சாதிக்கணும். ஹிட்லரே ஒரு கொட்டையில் எவ்வளோ சாதிக்கும் பொழுது நீங்கள் இதோட 2 மடங்காக சாதிக்கணும் என்று சொல்லி நான் நிகழ்ச்சிக்குள் உள்ளே போகிறேன். எங்கள் ஊர் திருநெல்வேலியில் இதோட பேர் நொங்குன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது இவ ஊரில் வந்து இதுக்கு பேர் நொங்கு போல். ஆனால் எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து நொங்கு கிடையாது, சக்கரவள்ளி கிழங்கு. இது எங்கள் பக்கத்து ஊரில் வந்து இதுக்கு பேர் வந்து கழுக்கோணம். அப்புறம் இங்கே நார்த்து சைடு இந்த மாதிரி பக்கமெல்லாம் வந்து இதுக்கு பேர் சூட மிட்டாய், இப்படி தான் சுவிங்கம் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் ஊரில் வந்து இதுக்கு பேர் வந்து நொங்குன்னு வச்சுருக்காங்க, எனக்கு தெரில. ஆனால் ஏமா அந்த நான் பின்னாடி தெரியுது பாருங்கள் பேக்ரவுண்டு, அது கூட மரவள்ளி கிழங்கு மரம் தூரில் இருக்குங்க கிழங்கு. ஆனால் அவங்க ஊரில் வந்து இந்த நொங்கு மரம் வந்து வேறு மாதிரி பூமிக்குள்ளே வந்து முளைக்கும் போல். ஸோ உங்கள் ஊரில் நொங்குலாம் எந்த மாதிரி சைஸில் இருக்குது, எப்படி இதில் இருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களே கேட்குறேன், பா அவனை பார்த்து கண் அடிச்சுட்டான், என்ன கண் அடிச்சிட்டானா அப்படின்ட்டு வேகமாக போகிறோம். போயிட்டு பிடிச்சாச்சு, போயிட்டு அவன் பைக்கை இடிச்சு நிப்பாட்டியாச்சு, அவனும் நிப்பாட்டியாச்சு. நான் ஃபஸ்ட்டு இறங்கினேன், ஒன் சைடாக உட்காந்துருந்தேன், நான் ஈஸியாக இறங்கிட்டேன். இறங்கி ஃபஸ்ட்டு போனதுமே சாவி எடுத்துட்டேன், பைக் சாவி எடுத்துட்டேன். என்ன சொன்னேன், என்ன பண்ண அப்படின்னு, நானும் பண்ணேன், நானும் பலான்னு 2 அரை சார். ஏன் வந்து நம்மளுடைய நம் நாட்டு தமிழர்களுடைய என்ன இப்படி போகுது இல்லைங்க. ஒரு அழகான ஒரு பொண்ணு, இந்த பொண்ணை போய் அவன் எவனா ஒருத்தர் கண்ணடிச்சிக்கான் பாருங்களேன், அது வந்து ஒரு தவறான விஷயங்க. அந்த பிள்ளை கண் அடிச்சுட்டு அப்போ நிற்காம போயிருக்கேன் சர்ன்னு. போனவனே இந்த பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா கண் அடித்ததே தப்பு, இதில் நிற்காமல் வர போயிருக்கேன். கண் அடிக்கலாமாங்க, எவ்வளோ பெரிய தப்பு. கையை பிடிச்சலுக்கலாம், கட்டி பிடிக்கலாம், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணலாங்க. ஆனால் கண் அடிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. இந்த புள்ள வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்பாட சொல்லியிருக்கு, அப்பா வண்டி எடுத்து விரட்டுங்கன்னு சொன்னோன்னா அப்பா வண்டி எடுத்து விரட்டி போய் அவனை மறைச்சி பலார்னு விட்டுருக்கு அடி. ஏன் கேளுங்க, ஏன்டா கண் அடிச்சான்னு சொல்லிட்டு அடித்தவனை தாங்க அந்த பிள்ளைக்கு மனசே தெரியுது. ஏன்னா அந்த பிள்ளையை பொறுத்த வரைக்கும் கண் அடித்தா இல்லை ஏதாவது பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா அந்த பிள்ளை வந்து கரெக்டாக இருக்கிறாள், எப்போவுமே கண் அடித்தாலும் அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. நின்று அடிப்பேன். என்ன வந்து இவர் கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. இது டீசெண்டாக இருக்கும். அந்த பிள்ளை வீட்டுக்காரர் கண் அடித்தா கூட கண்ணுலேயே அடிக்கும். உங்கள் யாரா கண் அடிக்கிறா அப்படின்னு பிடிக்காது இந்த பிள்ளைக்கு. அதனால் நீ தயவு செய்து யாருமே தேவையில்லாமல் யாரையும் கண்ணடிக்காதிய. அது இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து நீங்கள் அடிக்காதிய, வீட்டில் போய் அடிச்சுக்குங்க. இல்லை புரியல. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. எல்லாரும் கமெண்ட்டில் வந்து லவ் யூ சொல்கிறீங்க. கொஞ்சம் அழகாக இருந்தால் இப்படி தானும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா லவ் யூ சொல்லாதீங்க ப்ளீஸ். எனக்கு ஆள் இருக்குது. நீ நல்லா இருக்க மாட்ட. உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன அறிவு எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு கிடையாதா? ஏன்னா எத்தனை முறை தாண்டா சொல்கிறது? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அப்படியே
டிக்குன்னு தள்ளி விட்டுருங்கடா. ஏன்டா அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுறீங்க? ஐ லவ் யூ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை வேறு யாருக்கு அதை அனுப்புகிற போல தெரியாமையோ இந்த பிள்ளைக்கு அனுப்பி அந்த பிள்ளை அதுக்கு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மேக்கப்பை போட்டு குளிச்சு கிழிச்சு எல்லாம் பெயிண்டிங்கெல்லாம் பூசி திருப்பி வந்து சொல்லுது, நான் அழகாக இருக்கேன், ஆண்டவன் ஏன் என்னை அழகாக படைத்தேன். இந்த வார்த்தையை கேட்கணும் நம்மளுக்கு தேவையா? இதுக்கு என்ன காரணம்? ஐ லவ் யூ நீங்கள் போட்ட ஒரு வார்த்தை எதுக்கு போடுறீ? அதை இப்படி விளையாடுறதுனா கூட தானே இந்த பிள்ளை இந்த ஒரு வார்த்தையை சொல்லுது. அழகாக இருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியாதாரா? இந்த பொண்ணையுமே இந்த பொண்ணு வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சுரா? என்ன பேசுறேன் 3BKHல ஒரு ஃபிளாட் சார். அதுக்கப்புறம் வந்து பைக்ஸ், ஐ லைக் பைக்ஸ். அதனால ஒரு சுசுகி பைக், ஒரு RE பைக் அவங்களுக்கு மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். 2 பைக்கு. அதாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து எல்லா பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு பைக் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு வீட்டிலேருந்து 2 பைக் மாப்பிள்ளைக்கு. சுசுக்கி 2 பேரா மாமி? இன்னொன்று ராயல் என்ஃபீல்டு 2 பைக்கு. 2 பைக்கு. அப்போ 2 பைக் கிடைக்குன்னா நகை எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டிங்ல வந்து ரொம்ப பெரிய டிமாண்ட் இல்ல. வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும். ஒரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குற மாதிரி. அன்னைக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும்னு சொல்ல, அன்னைக்கு ஒரு ஐயா இந்த பிள்ளை சொல்கிறது தப்பு இல்லைங்க, கரெக்டாக இருக்குது. இந்த ஒரு சின்ன ஆசை கூட யாருமே நிறைவேற்ற மாட்டாங்களா? இந்த நேரம் பார்த்தாலும் எல்லோரும் பைக்கில் வரவும் இன்னோவா காரில் வரவும் பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த பூலாம் வச்சு ஒட்டி இதை போக டூரிஸ்ட் பஸ்ஸு இந்த மாதிரிலாம் வந்து இப்போ போர் அடிச்சுடுங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க இந்த காலத்தில். சும்மா சிம்பிளாக ஒரு ஹெலிகாப்டர்னால் யோசிச்சு பாருங்கள். ஒன்று மாப்பிள்ளை மேலே சக்கன்னு சுற்றிக்கிட்டு வந்து ஏன்னா இறங்க இடம் இருக்காது, பக்கத்தில் ஒரு வயக்காடோ கம்மா கரையோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இறக்கி மகனே இந்த கட்டையை கையில் வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணிவிடுறேன். அதுலேருந்து பொண்ணு இறங்கி வந்து ஏறி போனான்னா எப்படி இருக்கு? பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணால் ஸ்பீடாக இருக்கணுங்க. நம்ம மாதிரி ரோட்டில் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கூட்டி போனால் டிராஃபிக்கில் இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். இந்த பிள்ளையை கட்டுறவங்க கொடுத்து வச்சுருக்கணும் 2 பைக்கு, முடிக்கு ஹெலிகாப்டரு போய்க்கலாம். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். అయ్యో పత్తుంది ఊళ్ళో రాదు పోయిచిందేయో. அதாவது 500 தாளை அப்படி வச்ச உடனே காக்கா வந்து டக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சு. அப்புறம் அந்த 500 வாங்குறதுக்கு அவங்க பழம் இதெல்லாம் வச்சு எடுக்கலை. ஏன்னா காக்கா என்ன முட்டாவாக இருக்குது? இத்தனைக்கான பழத்தை வச்சா எடுத்துகிட்டு 500 தாளை போட்டு போகிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போச்சுன்னா 500 எத்தனை கிலோ ஆரஞ்சு, ஆப்பிள், சாத்துக்குடி, கருவாடு, எல்லாம் வாங்கி காக்கா பரம்பரையே திங்கி அது எப்படி 500 போட்டு நீ வச்சதை எடுக்குமா? பறந்து போடா ராஜா. ஏன் அது காக்காவுக்கு தெரியுங்க 500 தாள் வேக்கா எடுத்துக்கிச்சு. ஏன்னா இந்த வாரம் 2 நாள் எனக்கு நாட்டு சந்தைக்கு போச்சுன்னா நல்ல சாமான் வாங்கிட்டு வரலாம். அதுக்காக சின்ன இதெல்லாம் வாங்க முடியாது. காக்காவுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க இப்போ காசு இல்லைன்னு. 500 தாள் 200 தாள் 100 தாள் எல்லாமே அதுக்கு தெரியும். இப்போ 100 50 தாள் 20 தாள் எடுத்துச்சுன்னா இப்போ பொட்டுவில் போயிருக்கேன். அதில் 500 தாள் எடுத்துகிட்டு போட்டுமா? கடையில் போய் போட்டுன்னா அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. நீ பாதி கொடுத்தா 5 கிலோ கணக்கு கொடுப்பாங்க. என்னால நீ என்ன தேடுற? அப்புறம் இது என்ன உங்க அப்பாவோட கோவணமா? என்ன லவ் பண்றதானே? நீ என்ன லவ் பண்றதானே? அப்போ நான் கிளம்பவா? சேட்டா எனக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க. இந்த மாதிரி லவ் பண்ணணும், இந்த மாதிரி சொடக்கு போட்டு விடணும், இதெல்லாம் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நமக்கு என்ன கருவமோ தெரியல, 90s பெற்றுட்டாங்க. லவ் பண்ணுறது கூட பார்க்குற பாக்கியம் கூட கிடைக்காம போச்சு. அடுத்த ஜென்மம் ஒன்று பிறந்தா
2K கிட்ஸாக பிறந்து 2 லவ் 2 கல்யாணம் 2 பெஸ்ட்டு 2 குஸ்தி எல்லாத்தையும் பண்ணணுங்க. இந்த வருஷம் சீக்கிரம் செத்தாவது அடுத்த வருஷம் அந்த வேலையை பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க? பாவங்க உண்மையில் 90s கிட்ஸாக இருப்பார் போல். ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாள் முடிஞ்சு இப்போதே அவருடைய ஆசை நிறைவேறியிருக்கு. அந்த ஆசையை அந்த கல்யாணத்துலேயே அவரால் கட்டுப்படுத்த முடியல. அந்த டான்ஸு அந்த ஆட்டம். ஏன்னா ஒவ்வொரு 90ஸ்க்குமே இது வந்து வரப்பிரசாதங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையாதாங்கிறது சம்பாதிச்சிடலாம், நல்ல வேலை எல்லாமே கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த கல்யாணங்கிறது மட்டும் ஆண்டவங்க ஒரு பக்கம் கதவை அடைச்சிட்டா யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அப்படியே ஒருத்தர் 2 பேருக்கு மிஞ்சி போய் இந்த வாய்ப்பு மாதிரி கிடைச்சிருது. அப்படி கிடைச்சது தான் இவர் ஒருத்தர். இந்த சந்தோஷத்தை எப்படி துள்ளி கொண்டாடுறாரு பார்த்தீங்களா? இப்போவே இந்த குத்தாட பட நைட்டு இவரோட சந்தோஷத்தை யாராலையும் அணவோடு தடுத்த முடியாது. அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருப்பார். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி கல்யாணம் ஆகணும், இதே மாதிரி சந்தோஷமாக ஆடலும் பாடலுமாக இருக்கணும் என்று நான் என்னுடைய வாழ்த்தை உங்களுக்கு தெரிவித்து நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.